அரசியல்ல நிறைய நேரங்கள்ல தலைவர்கள் ஒவ்வொரு தொண்டர்களுடனும் அவங்க எங்கேயாவது நடந்து போனாலோ இல்ல காய்கறி விற்கக்கூடிய இடத்துல யாராவது ஆக்சிடென்ட் ஆயிட்டா இந்த மாதிரி இடத்துலலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிடுவாங்க. இப்படி ஃபோட்டோ எடுப்பது பிரபலம் அடைவதற்கு அப்படின்னு நம்ம நினைச்சாலும் இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே அரசியல்வாதிகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் இந்த ஃபோட்டோ பாம்ஸ் அப்படிங்கிறது பெரிய பேசு பொருள் தான். இதில் ரொம்ப பெரிய அளவில் சிக்கி சின்னாபின்னமானது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள். அவர் எங்கே போனாலுமே ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிறவர் அவர் முன்னாடி போவார். அவர் உட்கார்ந்தாலும் ஜாகிங் போனாலும் வாக்கிங் போனாலும் இப்படின்னு சொல்லி பல ஃபோட்டோக்கள் வந்த வண்ணம் இருந்தது. பரவாயில்லையே, இந்த மனுஷன் மக்களுடன் மக்களாக இருக்கார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரே நபர் பல புகைப்படங்களில் இருப்பதை பார்க்க முடிந்தது. ஒரு இடத்துல மார்க்கெட்டில் இந்த ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இருக்கக்கூடிய புகைப்படத்திலும் ஜாகிங் போகிற ஒரு குரூப் கூட இந்த ஜஸ்டின் ட்ரூடோ போன அந்த குரூப்லையும் சேம் நபர் இருப்பதை பார்க்கிறார்கள். மறுபடி அவர் எடுத்த புகைப்படங்கள்லாம் தேடி பார்க்கும்போது தான் இந்த ஃபோட்டோ பாம்ஸ் அப்படிங்கிறது உருவாகுது. சொல்லப்போனால் இதனால் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுடைய மவுஸு கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆனது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதே மாதிரி நம்ம ஊர்லேயும் நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு ஃபோட்டோ பாம்ஸ் அப்படிங்கிறது எடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த ஃபோட்டோ பாம்லாம் என்னைக்கு வெடிக்க போகுது அப்படிங்கிறது தெரியலை. ஸோ இன்னைக்கு ஒரு வார்த்தை புதுசாக கற்றுக்கொண்டீர்கள், ஃபோட்டோ பாம்ஸ். யாராவது இனிமேல் அரசியல்வாதிகள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபோட்டோ பாம்ப் அப்படின்னு சொல்லி. இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இதே மாதிரி பல அரசியல் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.